இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரெண்டு விதமான சித்தங்கள் காணப்படுகிறது. ஒன்று, ஒரு சூழ்நிலையில நான் என்ன செய்யணும் என்ற ஒரு சித்தம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்ன்ற ஒரு சித்தம். ரெண்டாவது, இந்த சூழ்நிலையில தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றதான ஒரு சித்தம். உங்களுக்கு புரியுதா? ரெண்டு சித்தங்கள் எப்பவுமே காணப்படும். there will be always clash between இந்த ரெண்டு சித்தங்களும். ஒன்று, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், இன்னொன்று தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிற ஒரு காரியம். அப்போ ஒரு விசுவாசி இது ரெண்டுத்தையுமே வகையறிக்க தெரிஞ்சவன் என்ன பண்றானா, தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யறான். வகையறிக்க தெரியாதவன் யாருடைய சித்தத்தை செய்யறான்? தன் சித்தத்தை செய்யறான். உங்களுக்கு புரியுதா? எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் பின்னாடியும், எல்லா விதமான சூழ்நிலை பின்னாடியும் ஒரு சாய்ஸஸ் ஒன்று இருக்கு. நான் என்ன செய்ய போறேன், அதை குறித்து எனக்கு தெரியும். இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். வசனத்தின் மூலமாய், வேதாகம அடிப்படையில், தேவனுடைய வார்த்தை பிரகாரமாய் இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த காரியத்தை டெலிபரேட்டா போய் நான் செய்யறேன்னா, நீ யாரோட சித்தத்தை செய்யற? இல்ல சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுதா? சுய சித்தத்தினால் ஆபிரகாமுக்கு கிடைத்த விளைவு என்ன தெரியுமா? இஸ்மவேல். இதுக்கு மேல என்னால எதுவுமே முடியாத ஆண்டவரே, நீங்க நடத்துங்கன்னு சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு அவனை ஒப்படைக்கும் போது அவனுக்கு கிடைச்சது யார் தெரியுமா? பெரிய ஈசாக்கு. ஹல்லேலூயா. இயேசு இதே பிரச்சனை தான். இயேசு என்ன பண்றாருன்னா, கெத்செமனே தோட்டத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்ததுன்னா இந்த பாத்திரம் நீங்க ஜெபிக்கிறார். அவருடைய சுயசித்தம் என்னவா இருந்ததுன்னா, இந்த மரண பாடுலேருந்து எப்படியாவது விடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இயேசு இன்னொரு காரியத்தை செய்யறார். என்ன தெரியுமா? ஏன் சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் எனக்குள்ள நிறைவேறட்டும். இயேசு என்னைக்கு தன்னுடைய சுய சித்தத்துக்கு மரித்தாரோ, தேவ சித்தம் நிறைவேறினது. அதனுடைய விளைவு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று ஒரு பெரிய நாமத்தை கட்டளையிட்டார்.